எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நியூ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாயில் பண்ண மட்டன் பீஸ் வந்து போட்டுக்கிட்டேன். கார்லிக் பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நான் அதை தான் போட போகிறேன். வந்து 2 ஸ்பூனு ஃபுல்லாகவே போட்டுக்கணும். பே லீஃப் வந்து மூணு பே லீஃப் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா அதுவும் போட்டுக்கணும். ஆயில் வந்து தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ ரைஸ் போடுறீங்க, 1 kgோ இல்லை 2 kgோ அந்த அளவில் வந்து நீங்கள் வந்து ஆயில் போடுங்க. தனியாக 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் லைட் பிஞ்சு, ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் தான் போடுறேன். வை பிகாஸ் நான் க்ரீன் சில்லி வந்து போட போகிறேன், அதனால் வந்து புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி அது நல்லா வந்து இதில் நான் போட்டுக்கணும். ஸோ அதுதான் நான் போட்டுகிட்டு இருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு. கடைசி வந்து நம்ம கர்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ரிச்சு திக்கான கர்ட் ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஹட்சன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 3 பேக்கெட்ஸ் நான் போடுறேன். இப்போ நல்லா வந்து கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு மீடியம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டோம். வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் மசாலா எல்லாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம மேரினேட்க்கு தான் வச்சுக்கணும் ஒரு 1 hour. ஸோ யூ கேன் see எவ்வளோ நல்லா வந்திருக்கு மசாலா எல்லாமே. ஆயில் வந்து பேனில் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இதை பேப்பரில் போடுறேன், ஏன்னா வந்து ஆயில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிருக்கிறோம் அதனால. பஸ் ஸோ மேரினேட் பண்ண வந்து மட்டன் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிரிப்ஸியாக இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பிரியாணியோட மேரினேட் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த மசாலா இந்த கிரேவி எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்முடைய மசாலா வந்து ரொம்ப ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி யூஸ் பண்ணல, ஸோ நான் மன்சூரி ரைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நம்ம சாப்பாடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து மிக்ஸ் போட்டுக்கலாம். அதில் லாஸ்ட் வந்து நம்ம கார்னிஷ்காக க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய பிரியாணி வந்து தம் ஆயிருக்கு. ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய பிரியாணியோட ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.